பாமக உங்கள்ட்ட தான் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று அன்புமணி அழைத்து கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஊடகங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி. அந்த மோசடி பேர்வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்றீங்க. அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க? அது உங்களுக்குள்ள அறிவிப்போம், உங்களுக்குள்ள அறிவிப்போம். ஐயா, நேற்று நடந்த நிகழ்வு ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? இப்போ நேற்று அந்த செய்தி வந்திருக்குது, வந்திருக்காரு. அதன் பிறகு இனிமேல் என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், நிர்வாக குழு அவெல்லாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும், இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்பவுமே. சார், எதன் அடிப்படையில் அன்புமணி அந்த கூட்டணியில் நம்ம இடம்பெறுவோமான்னு கேட்குறேன். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னேன், அதாவது எங்கள் மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். நானும் தனியாக எப்பொழுதுமே நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. அதனால் எல்லாரும் கலந்து பேசி, தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம். இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை, நேற்று நடந்த கூத்து, தெருக்கூத்த மாதிரி நேற்று ஒன்று நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அநேகமாக நாளைக்கு பேசுவோம். எல்லாரும் தகவல் சொல்லியிருக்கிறோம், பேசுவோம். சார், அன்புமணி அவர்களை மட்டும் புறக்கணிப்பீங்களா, அதிமுகவும் புறக்கணிக்க போறீங்களா? ஏன்னா அவங்க கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அதிமுகவையும் புறக்கணிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒரு 2 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? 2 நாளில் நாங்கள் தலைவர்கள்லாம் கூடி மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம். அதுக்கான பதில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும்.